ஸ்ரீராம் கேபிட்டல் TNPL 2025 போட்டி நம்பர் 11. இது திண்டுக்கல் டிராகன்ஸ் vs CKM மதுரை பேந்தர்ஸ். டாஸ் சற்று நேரம் முன்பாக நடந்தது. டாஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ் ஜெயிச்சாங்க. அவங்க சேசிங் தேர்வு செஞ்சிருக்காங்க. சூப்பர் ஷாட் எடுத்த உடனே ஒரு சில்கி டிரைவ். புது ஷூ வேலைக்கு ஆவல. பந்து கிரவுண்ட் விட்டு வெளியே. அடுத்த பாலே 6 அடிக்கிறாரு. பேட்டை கரெக்டான டைமிங்ல எடுத்துட்டு வந்துட்டாரு. பவுண்டரி போயிடும். பிரியாணி இதெல்லாம் காமிச்சு அடடே இவருக்கு பிரியாணி கொடுத்த மாதிரி ஆயிருச்சு. 6 ராம் அரவிந்த். பால விளையாடி இருக்காருங்க இவரு. பேக் டு பேக் 6-4 அப்படின்னு முடிச்சிருக்காரு. 4 ஓவர் முடிவில் 41 மதுரை. ஹேண்டில் பண்ண போறாரா ராம் அரவிந்த்? அவுட்டுங்க. என்ன சொன்ன நானி சார், இவர் ஹேண்டில் பண்றது டிஃபரண்ட் கேமுங்க. yet again பெரிய பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்திருக்காரு இங்க. ஃபேண்டாஸ்டிக். பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி ஷார்ட் பால் தான், பட் டெப்த் ஆஃப் தி கிரீஸ் இன்னும் யூஸ் பண்ணிருக்கணும். பட் நேரா கையில அடிச்சிருக்காரு. சர்ஃபேஸ்ல மேட்ச் ஆகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன ஷாட்டுங்க அது. பால் கமிங் இன்டு தி பேட்ஸ்மேன். எஸ்பெஷலி அனிருத் சீதாராம் இந்த மாதிரி பேட்டிங் ஆடின்னு இருக்கும்போது ஒரு பெரிய இன்னிங்ஸ் அடிச்சாருன்னா ஷுவரா அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். 50 ஆஃப் த மதுரை CKM பேந்தர்ஸ் அப். அதோட 53 for 1 5.3 ஓவர்ஸ்ல நேரா அடிச்சாருங்க. அவுட்டா 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 அவுட்டா. பாருங்க இதான் சொன்னேன். yet another start gone wasteங்க. அனிருத் சீதாராம் பெரிய ஷாட்டுக்கு முயற்சி. நல்ல டெலிவரி டிடி சந்திரசேகர் கிட்ட. இந்த சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் தி டே. And settle batter Anirudh gone for 31, 57 for 2 Madurai. அருமையான ஷாட். பட் வந்துரும் பவுண்டரிக்கு. அத்தீக்கூர் ரஹ்மான் இவர்கிட்ட இந்த மாதிரி நிறைய ஷாட்ஸ் எதிர்பார்க்கலாம். பிக் ஓவர் அலர்ட். அவுட். அட பிக் ஓவர் சொல்றேன். இப்படி ஒரு விக்கெட்டா அதாங்க நடந்திருக்கு இது. ஆனா ஒரு பேட்ஸ்மேன் அடிக்க இவரு ஷூல பட்டு ஸ்டம்ப்ல பட வேலியில போற ஓனார் எடுத்து வேட்டியில விட்ட கதை மாதிரி வந்து எங்கேயோ போற வந்து ஸ்டம்ப்ல பட்டு கேப்டன் அவுட் ஆயிருக்காங்க. சதுர்வேத் 15 ரன்னுக்கு காலி. 88க்கு 3 மதுரை. நேரா அடிச்சிருக்காரு அத்தீக். ஆனால் அந்த அளவுக்கு எஸ் தெம்பு இருக்கு. ஃபைனலி ஒரு பவுண்டரி வந்திருக்கு. மேட்ச்ல பார்த்தாங்க பாருங்க. பேக் டு பேக்கா. ஆமா பேக் டு பேக் பவுண்டரி. இது பேட்ல பட்டு புடிச்சு மனோ தூக்கிட்டாரு. எக்ஸலண்ட்டுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அஸ்வின் இவங்க எல்லாம் இருக்கும்போது பின்னாடி இருக்கிற போலர்ஸ் ஒரு 2-3 போலர்ஸ் நல்லா போடணும். அதுதான் பண்ணிருக்காரு டிடி. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு. கணேஷ் நின்று பார்த்தாரு. அப்பீல் அவுட். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஷாட்ங்க. அத்தீக்கூர் ரஹ்மான் நேரா அடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் சரியான ட்ரை பவுண்டரி லைன்ல டிடி சந்திரசேகர். அவுட்டியா. பெரியசாமியோட ஸ்லோவர் டெலிவரி. அம்பு உடியா பெரியசாமி. இல்ல பேரை தட்டுங்க, ஏன்னா இது அவரோட ஹோம் டவுன். பெரியசாமி போதுண்டா சாமி நானே பிடிச்சிக்கிறேன்ட்டாரு. ஸ்லோவர் 1 சாத்துக்குடியை புழிஞ்சாரு. நேரா திரும்பி கைக்கு வந்துச்சு. நம்பர் 1 யாரு? நான் தான் என் நம்பர் 1 அப்படின்னாரு பெரியசாமி. இது நல்ல பேட்டிங்கா. ஸ்லோவர் வந்தா போட போறாருன்னு தெரிஞ்சிருக்கு. மேலதான் போட போறாருன்னு தெரிஞ்சிருக்கு. ஃபுல் டாஸ்ல எடுக்கிறேன், இறங்கி வந்து அடிக்கிறேன் அப்படின்னு நல்லா கணிச்சிருக்காரு. அந்த 6ஓட அத்தீக்கூர் ரஹ்மானோட 50 வரும். TNPL 2வது 50. ஓட்டாரு சரவணா ஓட்டாரு. இவர் ஓடினே தாங்க இருக்க. அவுட். ஷார்ட் ஸ்டே முடிஞ்சிருக்கு. இதுக்கு தான் போபோ நான் கேட்டேன் ஹைட்டுக்கு போயிருக்கலாமான்னு. நோ பாலுக்கு ஒரு சான்ஸ் இருந்திருக்கலாம். அண்ட் அவங்களுக்கு ரிவ்யூ வேற இருக்கு பாக்கி. 12 ரன்னுக்கு காலி 6 பால்ல.
செம்ம யார்கர் அவுட். அடிச்சிருக்காரு. 2 ரன்ஸ் பாசிபிளா? 150 ஆனா குர்ஜப்ரீத் வாங்க வாங்க, கமான் கமான். ஆஹா 150 வந்துருச்சு நீ. அட ஷார்ட் பால் 6. சூப்பர் அடி. இந்த தடவை சும்மா ஜாலியா தடவி விட்டாரு. யாக் பண்ண பார்த்தாரு. ஆனா பால் பவுண்டரி நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. பெரிய சேஸ். லென்த் பிக் பண்ணிட்டாரு. கடாசிருக்காரு. லெக் சைடுல 1 பவுன்ஸ் 4. இதான் நடக்கும் பாருங்க. நீங்க வேகமா போட்டுட்டே இருந்தீங்கன்னா ஏதாவது பந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தா ஃப்ரீ ஹிட். சிவம் சிங்கும் ஷார்ட்டா போட்டா அடிப்பாரு லெக் சைடுல. மறுபடியும் அதே தான் பண்ணிருக்காரு. இது ஆக்ஷன் ரீப்ளே கிடையாது. இது அடுத்த பால் தான் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். செமையா பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்காரு. இங்கிலாந்து போயிருக்கிறார். அவரோட பேட்டிங் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். விட்டாங்க திருப்பி. 4 தானே? 4 தான் இது. ஷார்ட் பால் கேப்ல ஒரு 4 ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு. 6 சூறாவளி மாதிரி அடிக்கிறாரு. அனிருத்தா ஸ்ரீகாந்த் கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருக்கிறவரு 43 of 18 அடிச்சாரு. இன்னொரு 6 காத்துல மிட் விக்கெட் மேல 1 bounce 2 bounce into the boundary. சிவம் சிங் சரியான ஷாட். எங்க போய் விழுந்திருக்கு பட்ட உடனே தெரிஞ்சது. அஸ்வின் ஒரு ராக்கெட் அஸ்வினா மாறி இருக்காரு. இல்ல உங்களுக்கு மட்டும் இல்ல ஸ்ட்ராட்டஜி, அவங்களுக்கும் தெரியல. மறுபடியும் 4 வாங்கிக்கோங்க. அதே டைரக்ஷன்ல இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட் ஆன். ஸ்வீப் கேட்சுக்கு கால். இருக்கிறதுலே உயரமான குர்ஜப்ரீத் சிங் நின்னாலும் அது தாண்டி தான் போய் விழும். சிவம் சிங் மற்றும் ஒரு 50. அது 25 பந்துகள்ல வந்திருக்கு. அது 6ஓட வந்திருக்கு. மறுபடியும் ஸ்வீப், மறுபடியும் 6. யப்பா அந்த அண்ணங்கிட்டே அடிச்சிருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின். இன்னொரு முறை தாக்குதல். ரவிச்சந்திரன் அஸ்வின் ஃபீல்டர் இருக்காருங்க. முதல் பிரேக் த்ரூ. பட் இங்க பெரிய பவுண்டரி கோயம்புத்தூரோட, அதனால ஃபீல்டருக்கு வாய்ப்பு கிடைச்சது கேட்ச் பிடிக்கிறதுக்கு. சேஃபா பிடிச்சிருக்காரு அது அதீக் ரஹ்மான். அஸ்வின் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு அவுட் ஆறாரு. நாள் அப்படிதான் இருந்திருக்கு. இவரும் ஒரு ஸ்வீப். வந்த முதல் பாலே பவுண்டரி. லெக் சைடு பெரிய கேப் நிறைய இருக்கு. 1 பவுன்ஸ் பவுண்டரி. வணக்கம் நானே. முடிச்சிட்டாருங்க கதைய. இல்லங்க அடிச்சாருங்க. 6 முடிச்சாருங்க. 2 பெரிய ஹிட் ஒரு சிங்கிள வச்சு ஒரு ஃபென்டாஸ்டிக் வின். திண்டுக்கல் 9 விக்கெட் வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட 8 ஓவர் ஸ்பேர் வின் பண்ணிருக்காங்க.